வணக்கம். நம்முடைய ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் இந்த மண்டே மோட்டிவேஷன், அதாவது திங்கள் பிறந்துட்டாலே வாரத்தில் முதல் நாளில் ஒரு உற்சாகத்தோடு தொடங்கணும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோர்வுற்று இருக்கிற போது மனசு சோர்வடைய தான் செய்யும். நமக்கு ஏதேனும் ஒரு சின்ன ஒரு இடத்துலேருந்து கூட வரக்கூடிய ஒரு வார்த்தை, அதெல்லாம் சரியாக போகும்ப்பா போ அப்படின்னு 2 பேர் பேசிட்டு போவாங்க. நமக்கு அது காதில் விழுகிறப்ப ஆச்சரியமாக இருக்கும். இது நமக்கு தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிடுவோம். அது வேண்டிருக்கு, ஆனால் அந்த வார்த்தை வேண்டிருக்கு. அது யார் சொல்லலாம்? வீட்டில் சொன்னால் நம்ம சொல்ல மாட்டோம், கேட்க மாட்டோம். வெளியில் சொன்னால் சில நேரங்களில் வாத்தியார் சொன்னால் கூட கேள்வி பண்ணிட்டு போயிடுவோம். ஆனாலும் நமக்கு அந்த உற்சாகத்தை தரதுக்காகத்தான் இதை வைக்கிறோம். எதையும் காலமறிந்து செய்தால் வெற்றி பெறலாம். இது ஔவையார் தன்னுடைய மூதுரையில் சொல்கிறாங்க. மூதுரைங்கிறது அவங்க எழுதின நூலில் ஒன்று. எப்படி எளிமையாக சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் என்று எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தாளன்றி பழா. இதுதான் அந்த பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட கூட இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, எல்லா செய்தியும் செய்யுள்ளே வச்சுக்கிட்டா எப்படித்தான் நமக்கு நல்லது வந்து சேரும்? கேட்டது நியாயமான கேள்வி. அது அந்த காலத்தினுடைய ஸ்டைல். ஆனால் விளக்கம் சொல்லத்தான் நமக்கு புரியும். இப்போ இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, எவ்வளவோ திறமை இருக்குங்க, ஏன் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படின்னு பலருடைய மனசில் இருக்குது. என் கூட ஒருத்தர் இருக்காங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா அவன் ஒவ்வொரு ப்ரொமோஷனும் அவனை நோக்கி போயிட்டே இருக்குது. எப்படி? இப்போ இது கேட்குற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஔவையாருடைய பாட்டில் என்ன அப்படின்னா, உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தட்டி போயிட்டே இருக்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறோம். நாம் என்ன தான் முயற்சி செய்தாலும் பழுக்க வேண்டிய காலம் வர்ற வரைக்கும் அந்த பழம் காயாக தான் இருக்குமா. அடுத்து முயன்றாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஆகும் நாளன்றி அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிக்கான காலம் வரும் வரை நம்முடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சியில் சோர்வடைஞ்சிட்டோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. அப்போ அதுக்காகத்தான் இந்த பாட்டை சொல்கிறது. எப்படிப்பட்ட உயர்ந்த மரமாக இருந்தாலும் அதனுடைய காலம், பழுக்கிற காலம் வந்தால் தான் அது செயல்பாட்டில் சாதிச்சு காட்டும். இப்போ நமக்கு நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தியில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பராசக்திக்கு முன்னாடி அவர் எத்தனை நாடகங்களில் எத்தனைக்கான முயற்சி எடுத்திருப்பாருங்கிறத நமக்கு தெரியுமா? அதுலேயும் குறிப்பாக அவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்ங்கிற நாடகத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்ததுனால அப்போ அதில் இருந்த எம்ஜிஆர் அவர்களை தான் நடிக்க சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்த நேரத்தில் சூழல் அமையலை. அப்போ இவரை நடிக்க வைக்கிறாங்க. இந்த நடிப்புக்கு நான் மேடை ஏற்றுறாங்க. அண்ணாவும் நடிக்கிறார். அதில் கலைகள்னாலே அவ்வளோ ஒத்துக்கிற மாட்டார் தந்தை பெரியார். அவர் இந்த நாடகத்தை தலைமைதாவங்கன்னு சொன்னோடனே சரின்ட்டு வந்துட்டார். நம்ம பையங்க நடத்துகிறாங்கன்ட்டு வந்துட்டார். வந்து உட்காந்துருக்கார். இதில் தான் விசி கணேசன்கிற அவர், ஏன்னா கதாநாயகனா சிவாஜியாக நடிக்கிறார், வீர சிவாஜியாக நடிக்கிறார். அதை பார்த்து ரொம்ப வியப்படைஞ்ச பெரியார் என்ன பண்ணார், தந்தை பெரியார் மேடைக்கு எங்கப்பா அந்த பையனை கூப்பிடுங்க, உன் பேர் என்ன? என் பேர் கணேசன், நீ நடித்த இந்த வேடம் அவ்வளோ அருமையாக இருந்ததுப்பா, வீர சிவாஜியாகவே மாறிட்டேன், அதனால் உனக்கு சிவாஜி கணேசனுங்கிற பட்டம் வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. இப்போ தெரியுதா நமக்கு, சிவாஜி கணேசனுங்கிற பட்டம் பெரியார் கொடுத்த பட்டம், அண்ணாவுடைய வசனத்தில் அந்த நாடகத்தில் நடித்த போது கிடைச்ச பட்டம். அதோடு மட்டும் இல்லை, அடுத்து அந்த பராசக்தி படத்தை எடுக்கிற போது அன்னைக்கு புகழ்பெற்றிருந்த KR ராமசாமிங்கிற நடிகர் தான் போடணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. அவர் தான் முன்னணி ஆக்டர் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அண்ணா சொல்கிறாரு, இல்லை இவர் நடிக்கட்டும் அப்படின்னு. அதே போல் பெருமாள் மலையார்னு விழுப்புரத்தில் இருந்த அவர், இந்த தயாரிப்பாளர்களில் ஒருத்தர், இல்லை அவரே நடிக்கட்டும். ஏவியும் கூட கொஞ்சம் தயங்குறாங்க, மேயப் செட்டியார், இவருடைய முகம் அவ்வளவு இதாக இல்லையே, ஃபோட்டோஜெனிக்காக இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை திருப்பி இது கூட ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க வைக்கிறாங்க. அதனுடைய பிற்பகுதியினுடைய அளவுக்கு முற்பகுதி இல்லைங்கிறதுக்காக திரும்பி எடுத்தாங்களாம். எடுத்து நடிக்க வச்சு ஓடுனா
அது அந்த ஓட்டம் என்னாச்சுன்னா அந்த நடிகனை கொண்டு வந்து அப்படியே நமக்கு அள்ளி கொடுத்த மாதிரி கொடுத்துச்சு. சிவாஜி யாருன்னு காட்டுறதுக்கு அவ்வளவு காலம் ஆச்சு. பேரே பாருங்க, கணேசன்னு சொன்னால் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஜெமினி கணேசன் இருந்தார், இன்னும் சில கணேசன் இருந்தாங்க. ஆனால் சிவாஜி கணேசனுங்கிற அந்த பேர் வந்த உடனே அவருடைய சாதனைகள் அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் கூட ஒரு பல்கலைக்கழகமாக நடிப்பில் திகழ்கிறது சிவாஜி தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? அவர் ஓடிக்கொண்டே இருந்தார், உழைத்து கொண்டே இருந்தார், முயன்று கொண்டே இருந்தார், கதவை தட்டி கொண்டே இருந்தார். உரிய காலம் வந்தபோது அந்த கதவு திறந்தது மட்டுமில்லை, அவருக்கு மகுடம் சூட்டப்பட்டது. அந்த மகுடத்திற்கு இணையாக அந்த மகுடத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் இன்றைக்கி யோசிக்கிற மாதிரி நாம் அடுத்தவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். என் நண்பர் கமலஹாசன் கூட சொல்லுவார், தேவர் மகன் அவர் உட்கார்ந்த சேரில் நான் உட்காரணும்னு நினச்சேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவர் இடத்த பிடிக்கணும்னு நினச்சேன் அப்படிம்பார். அப்போ பாருங்கள், இப்படியான ஒரு செயல்பாட்டை கொண்டு வருவதற்கு எத்தனை முயற்சி நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால் சோர்வு வராமல் முயன்று கொண்டே இருந்தால் வெற்றி நமக்கு கிட்டும். தாமதம் என்று நாம் கருத வேண்டாம். அந்த தண்ணீர் கொதிக்கிற காலம் வருகிற வரை சமநிலை தான் இருக்கும். கொதிக்க தொடங்கிடுச்சுன்னா அப்புறம் நிற்காது. எது போட்டாலும் வந்து அப்படியே நமக்கு வேண்டிய உணவாக மாறிவிடும். அதுபோல் மனத்தை கொதிநிலையில் வைத்து சாதனைக்கான நம்முடைய முயற்சியை தொடர வேண்டும். தொடர்ந்தால் நிச்சயம் வெற்றிதான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.